தமிழகத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்புக்காக யாரும் தனிமைப்படுத்தப்படவில்லை என்றும் தற்பொழுது இதற்காக முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என மாநில பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்தார். கேரளாவில் நிபா வைரஸ் குரங்கம்மை நோய் பரவல் எதிரொலி. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் சுகாதாரத்துறை கண்காணிப்பு பகுதியில் மாநில பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகளுடன் எல்லைப் பகுதியில் தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்திய பின் சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில், தமிழகத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்புக்காக யாரும் தனிமைப்படுத்தப்படவில்லை. தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அவர்களில் காய்ச்சல் அறிகுறி மற்றும் சந்தேகம் ஏற்படும் நபர்கள் தனியாக தங்க வைப்பதற்காகவும் தனிமைப்படுத்தி சிகிச்சை செய்வதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை, தனிமைப்படுத்தப்படவில்லை. நிபா வைரஸ் பொதுவாக வௌவால்களில் இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக சிகிச்சை செய்வதற்காக தமிழகத்தில் கிண்டியில் உள்ள ஆய்வுக் கூட்டத்தில் ஆய்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரையும் யாரும் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. பொதுமக்களை பொறுத்தவரையில் காய்ச்சல் ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கோ சுகாதார நிலையங்களுக்கோ சென்று சோதனை செய்து கொள்ள வேண்டும் என அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோளும் விடுத்தார். தற்பொழுது யாரும் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார். இதுல என்னன்னா 2 இஷ்யூவை நம்ம இப்ப சர்வீலன்ஸுக்காக இந்த செக் பாயிண்ட் பண்றோம். ஸோ ஒன்று இந்த எம்பாக்ஸ், இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான சர்வீலன்ஸ், இன்னொன்று அந்த நிப்பா வைரஸ். ஸோ இது 2த்துக்கு உண்டான சர்வீலன்ஸ் தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். 2 விஷயங்களும் சிலது பொதுவாக பண்ணுவோம். அதாவது ஃபீவர் சர்வீலன்ஸ்ன்றது ஒரு விஷயம். அதாவது இங்க வரவங்களுக்கு யாருக்காவது ஃபீவர் இருக்கா, அப்படி இல்லைன்னா கூட அந்த அல்டர்ட் சென்சோரியம் எங்களோட ஃபீல்ட் ஸ்டாஃபும் அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, இது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எம்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிராவல் ஹிஸ்ட்ரி, ஸோ கடந்த ஒரு 21 நாட்களில் எந்த இடத்துல டிராவல் பண்ணியிருக்காங்கன்றது பார்ப்போம். இருந்து இது யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்கள அதுக்கு உண்டான ஐசோலேஷன் ஃபெசிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி அந்த 108 அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்களை ஐசோலேட் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தரா டயக்னோஸ் பண்றதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமா நம்ம பண்ணணும். அதாவது நிப்பாங்கிறது ஃப்ரூட் பேட், அந்த பழம் தின்னி அந்த வௌவாலு, சில டைம்ல பிக்ஸ். ஸோ இதுல இருந்து தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரப்போகுது. ஒரு சமயம் ஒரு ஆளுக்கு வந்துட்டேன்னா அவங்க கூட இருக்கிறவங்களோட பழகும், அது இல்லாம இந்த செக்ஷுவல் கான்டாக்ட், அந்த மாதிரி இன்டிமேட் கான்டாக்ட் இருக்கவங்களுக்கு வரும். ஸோ இதை ஒரு விதமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி எம்பாக்ஸ் மெயினா இப்போதைக்கு செக்ஷுவல் கான்டாக்ட் தான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. சில்ட்ரன்ஸ்ல இருக்கான்றதையும் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவோம். சில டைம்ல இதுவும் கொஞ்சம் மாறி இருக்கும், நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். மோஸ்ட்லி இது காமனா இருக்கிற ஒரு ஃபீவர், அந்த மாதிரி பாடி பெயின் உள்ள சிம்டம்ஸ் தான் வரும். அடுத்த கட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பாக்ஸுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஐடென்டிஃபைடு லேப் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் பிரகாரம் கிங் இன்ஸ்டியூட்ல அந்த எம்பாக்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான லேப் இருக்கு. அது தேவைப்படுற இடத்துல அதுக்கு உண்டான அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்கோம். சஸ்பெக்ட் கேஸ், ப்ராபபிள் கேஸ்னு அங்கேருந்து சாம்பிள் எடுத்துப்போம். நிப்பாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்பட்டா அதுக்கு அந்த என்ஐவி பூனேக்கு அதுக்கான டைப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற என்ன தகவல் வேணாலும் சொல்லுங்க, தரோம். ஸோ மக்களுக்கு பொதுவாக என்ன சொல்றதுன்னா, நிப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த பழந்தின்னி வௌவால், ஸோ இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதுல இருந்து தான் அந்த பன்றிகளுக்கு பரவி அதுல இருந்து மனிதர் வர்றதுக்கான வாய்ப்புகள். இது 3 விதமா பரவும். அந்த நிப்பா அந்த ஃப்ரூட் பேட்டோட செக்ரீஷன்ஸோ, இல்ல அந்த பழம் தின்னு போட்ட அந்த ஃபார்ம்ல இருந்து வர செக்ரீஷன்ஸோ, யூரினோ மிக்ஸ் ஆகி வர்றது ஒரு பார்ட்டு. ஸோ ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தா அவங்க கிட்ட இருந்து அடுத்தடுத்து க்ளோஸா நம்ம யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். எம்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் கான்டாக்ட் ஒரு காமன் ரூட்டு. அது இல்லாம அந்த எம்பாக்ஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரேஷஸ் ஃபார்ம் ஆகும். ரேஷஸ்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கும். புண்ணு சொல்றோம் பார்த்தீங்களா, அது இருக்கும். அதுல இருந்தும் பரவும். ஸோ இதெல்லாம் பொதுமக்களுக்கு காமனா என்ன வேண்டுகோள்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா நாட்களை கடத்தாம தயவு செய்து உடனுக்குடன் நீங்க அரசு ஆஸ்பத்திரிகளை அணுகுனீங்கன்னாவே
நாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதை பண்ணோம்னா போதும். இதை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து சிம்டமேட்டிக் மேனேஜ் தான். இது எல்லாமே வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ, ஃப்ளூயிடு லாஸ் ஆனா ஃப்ளூயிடை ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாவது சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுக்கணும் இருக்கும். இதுக்கு உண்டான அனைத்து மருந்து மாத்திரைகளும் நம்மகிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு. எம்பாக்ஸுக்கு அது இல்லாம கூடுதலா ஒரு 4 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல இதுக்காக ஒரு 10 பெட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஜென்ரலா நிப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் ஐசோலேஷன் வார்டு அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த ஐசோலேஷன் வார்டுல உங்களால டெஸ்ட் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அட்மிஷன் பண்ண முடியும். தேவைப்பட்ட அங்கிருந்தே நம்ம சாம்பிளை எடுத்துட்டு மற்ற இடத்துக்கு அனுப்ப முடியும். அறிகுறிகள் வந்து சாதாரணமா வந்து ஜுரம், தலைவலி, உடம்பு வலி அப்படிதான் ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. நான் 2 என்ன பார்க்கலன்னா, எம்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 21 நாட்களுக்கு முன்னாடி உங்களோட டிராவல் ஹிஸ்டரியோ இல்ல அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களோட கான்டாக்டோ இருக்கும். ஸோ நிப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்ப மேடம் வரும்போது கூட பேசிட்டு இருந்தாங்க, கலெக்டர் மேடம். அது என்னன்னா, இந்த ஃப்ரூட் பேட்டு அப்படி இல்லை இந்த பிக்ஸு அதுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதை கூடி கான்டாக்ட் உள்ளவங்களுக்கு இது வருது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா தயவு செய்து வந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாம 2-3 டேஸ் இருக்குன்னா நாட்களை கடத்தாம வந்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த சூழ்நிலையில அவசியம் இல்லை. ஆனா என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆளு நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம்னா அவங்கள தயவு செய்து வீட்டுல தனிமைப்படுத்திக்கணும். ஏன்னா இது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அவங்க தனிமைப்படுத்திக்கணும். ஒரு 21 டேஸ் தனிமைப்படுத்தணும். அது இல்லாம அவங்க குடும்பத்தாரும் வந்து தேவையில்லாம அணுகாம இருக்கணும். இதை பண்ணோம்னாவே போதும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல கேஸும் இல்லை, அதனால இப்போதைக்கு அந்த அவசியம் இல்லை. கேரளால அந்த மாதிரிலாம் கேரளால வந்து 24 வயது வாலிபர் வந்து இந்த நிபா வைரஸ் பாதிப்பெல்லாம் உயிரிழந்திருக்காரு. அதனை தொடர்ந்து நம்ம வந்து எல்லை பகுதிகளில் வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கோம். குமரி மாவட்ட இந்த எல்லை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்புக்காகத்தான் அந்த கண்காணிப்பு பணி ஈடுபடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்குன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நடத்துறாங்க, அதுவும் எல்லா குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும் நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து உங்களை மாதிரி இதுல வந்து நல்ல அவேர்னஸ் இருக்கு. அதாவது ஜுரம் வந்தவங்களுக்கு தான் நம்ம மெயினா இங்க ஸ்கிரீன் பண்ணி பாக்குறோம். ஸோ பொதுமக்களே என்னன்னா, ஜுரம் இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஐசோலேஷன் பண்ற அளவுக்கு இப்போ கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கடந்த 2-3 நாள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க எடுத்து பார்த்தாவே ஒரு 200-300 பேர் டெஸ்ட் பண்ணதுல யாரும் அந்த ஃபீவர் அறிகுறிகளோட இங்க வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களுக்கு அந்த அவேர்னஸ் நல்லா இருக்கு. ஜுரம் இருந்தா நம்ம தேவையில்லாம டிராவல் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கு. அதுக்கு அவசியம் இப்போதைக்கு இல்லை. பட் கண்டிப்பா இது 3 ஷிப்ட்ல அலாங் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட், மாவட்ட ஆட்சியரோட தலைமையில இது நடந்துட்டு தான் இருக்கு. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.